வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சமூகம் அத்தனை பேருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் இந்த வெற்றிவாக யூடியூப் சேனல் சார்பிலும் என் சார்பிலும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதரர்களே, நான் உங்கள் சுல்ஃபிகர். வடிவேல் காமெடி ஒன்று வரும் சுந்தர் சி படத்துல, நீ தைரியம் இருந்த ஆளா இருந்தா என் தெருவுக்கு வாடா, அதுக்கப்புறம் தெருவுக்கு வந்துருவாரு. அதுக்கப்புறம் தைரியம் இருந்த ஆளா இருந்துச்சுன்னா நீ என் வீட்டுக்கு வாடா அப்படின்ட்டு வீட்டுக்கும் வந்துருவார். அதுக்கு பிறகு வடிவேல் அவர் காலில் விழுந்து கெஞ்சுவாரு, ஐயா இதுதான்ப்பா எண்டு, இதுக்கு மேல போறதுக்கு வழி இல்லப்பா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சுவாங்க இல்லையா. அதே மாதிரி ஒரு சூழல் தான் இன்னைக்கு திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் மக்களை சந்திக்க களத்தில் இறங்குவதற்கான நேரம் வந்துவிட்டது. முதல் நிகழ்வாக வரக்கூடிய 19ஆம் தேதி அல்லது 20ஆம் தேதி பரந்தூரில் தொடர்ந்து பல நாட்களாக தங்களுடைய விவசாய நிலங்களை பாதுகாப்பதற்காக, தங்களுடைய வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்காக இந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடி வரக்கூடிய விவசாயிகளை தளபதி விஜய் அவர்கள் சந்திக்கிறார்கள். அதற்கு தேவையான பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தி தரும்படி காவல்துறையிடம் ஏற்கனவே மனு கொடுக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திப்பதற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் தயாராகி கொண்டிருக்கிறார். இது ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். இப்போ இந்த திமுகவுக்கு நிலைமை என்ன ஆகி போச்சுன்னா, சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தது மாதிரி, நீ களத்துக்கு வா, நீ களத்துக்கு வா, நீ பனையூர்ல இருக்கிற ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் செய்யற அப்படி இப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ மிகப்பெரிய அளவுல ஒரு பேரதிர்ச்சி உருவாகி இருக்கிறது. சாதாரணமா இந்த மனுஷன் ஒரு ட்விட்டு போட்டாலே அது தமிழகம் முழுவதும் எதிரொலிக்கும், தமிழக அரசியல்ல ஒரு பரபரப்பை உருவாக்கும். தொடர்ந்து ஒரு 2-3 நாட்களுக்கு அந்த செய்தியே அத்தனை இணையதளங்களிலும் ஊடகங்களிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கும். இந்த சூழலில் அவர் நேரடியாக களத்துக்கே வர்றாருன்னு சொல்லும் போது இது எந்த அளவிற்கு அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும், எந்த அளவுக்கு திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது திமுகவுக்கு தெளிவாக தெரியுது. இப்ப யோசிக்கிறாங்க, சும்மா இருந்தவங்களை நம்ம தான் களத்துக்கு வான்னு இழுத்துட்டோமோ அப்படின்னு. அதற்காக திமுக சொன்னதுக்காக அவர் களத்துக்கு வரல, ஏற்கனவே களத்திற்கு வர வேண்டும், மக்களுக்காக பணி செய்யணும், மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறதான் தளபதியினுடைய நோக்கமே. நான் ஏன் வர முடியல அப்படின்னு சொன்னா பல காரணங்கள் இருக்கு. ஒன்று, தளபதி அவர் ஒரு செலிபிரிட்டி, அவர் ஒரு சினிமா துறையில மிக உச்சத்துல இருந்து கொண்டிருக்கிறார். அவர் வரணும் அப்படின்னு சொன்னா சாதாரணமாக விஜய் அவர்களுக்கு எதிர்நிலையில் அரசியல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தொட்டிக்கொள்ளும். அப்படி இருக்கும்போது பொதுவாக ஒரு பிரச்சனை நடக்கக்கூடிய இடத்துல இவர் வரும்போது அங்கே அதிகமான கூட்டங்கள் உருவாகி சலசலப்புகள் ஏற்பட்டு கூட்டத்துல நெரிசல் ஏற்பட்டு அதன் மூலமாக சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப மக்களுக்கு நன்மை செய்யறோம்ங்கிற பேர்ல போய் நின்று அதன் காரணமாக ஒரு துன்பம் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறது தளபதியினுடைய ஒரு சிந்தனை. அது மட்டும் கிடையாது, இதன் மூலமாக அரசுக்கும் ஒரு பெரிய நெருக்கடி, காவல்துறைக்கும் அரசு எந்திரங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி உருவாக வாய்ப்பு இருக்கு. அப்ப அதனால அதை அவாய்ட் பண்ணிட்டு மேக்சிமம் முன்கூட்டியே திட்டமிடக்கூடிய நிகழ்வுகளுக்கு போய் கலந்துக்கிறது தான் சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறதா எண்ணம். ஆனா அதே நேரத்துல இப்படியே இருக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக இருக்க முடியாது. அரசியல் அப்படிங்கிறது மக்களோடு மக்களாக களத்துல நின்று சந்திக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது களத்திற்கு போவதற்கு தேவையான ஆயத்த பணிகளை செய்யணும். அதை எந்த அளவுக்கு ஸ்பீடா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிறதா அனைத்து தரப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எல்லாருமே நல்லா தெரிஞ்சிருப்பீங்க, புஷ்பா படத்தினுடைய விவகாரம். இந்த புஷ்பா 2 படம் அதனுடைய ரிலீஸுக்கு தியேட்டருக்கு அல்லு அர்ஜுன் போயிருந்தார். அவர் போகும்போது அங்க ஒரு மிகப்பெரிய நெரிசல் ஏற்பட்டு அவரை பார்க்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல நிறைய பேர் போய் அங்க ஒரு மிகப்பெரிய கூட்ட நெரிசல் உருவாகி ஒரு தாய் மகன் 2 பேர் இறந்த செய்தி. அதன் காரணமாக அல்லு அர்ஜுன் மீதே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்படக்கூடிய சூழலே உருவானது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கக்கூடிய காரணத்தினால் அதே மாதிரி ஒரு சம்பவம் இங்கே நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதான் நோக்கம். ஆனா அதே நேரத்தில் மக்களை சந்திக்கணும், மக்களுக்கு தேவையான விஷயங்களை களத்துல இருந்தே அரசியல் செய்யணும் அப்படிங்கிறது தளபதியினுடைய ஒரு அபரிமிதமான எதிர்பார்ப்பு. ஏன் அப்படின்னா அப்படிதான் முடியும், சாதாரணமா ஒரு குழந்தைக்கே தெரியும் அதான் அரசியல் அப்படிதான் செய்ய முடியும் அப்படின்ட்டு. அப்ப அது தளபதி அவர்களுக்கு தெரியாதானா நிச்சயமாக தெரியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அரசின் மேல ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையும் இருக்கு. ஏன் அப்படின்னா அரசு தான் பாதுகாப்பு விஷயங்கள் எல்லாம் செய்யணும். அப்ப அதுல இவங்க எங்கேயாவது கோட்டை விட்டுருவாங்களோ, அந்த கோட்டை விட்டு அதன் காரணமாக ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அதை மையமாக வச்சு அதற்கு பிறகு வரக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அனுமதி வழங்கப்படாத ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஏனென்றால் சமீபமாக நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, தமிழ்நாட்டுல எந்த போராட்டம் செய்வதற்கும் அனுமதி கிடையாது. எந்த கட்சி, இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல மாணவி பாதிக்கப்பட்டதற்கு நாம் தமிழர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக எல்லாருமே போராடினாங்க. எல்லாருக்குமே அனுமதி இல்லை, அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள்.
தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் வந்து மக்களுக்கு வந்து நோட்டீஸ் விநியோகம் செய்தார்கள். அதற்கு அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களை பார்க்க போன பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். மதுரையில ஒரு பள்ளிவாசல் பிரச்சனை, திருப்பரங்குன்றம் மலையில ஒரு முருகன் கோவில் இருக்குது, அதே மாதிரி ஒரு பள்ளிவாசல் கிட்டத்தட்ட 600-700 வருஷமா இருக்குது. அந்த தர்கால வந்து கந்தூரி நடத்துறது சம்பந்தமா அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய இந்து முன்னணி பிரச்சனை பண்ணதுனால அங்க வந்து அந்த வட்டாட்சியர் வந்து அந்த கந்தூரியை ஸ்டாப் பண்ணிட்டார். ஸோ அதை எதிர்த்து முஸ்லிம்கள் போராடும் போது அவர்கள் வலுக்கட்டாயமாக மிக கொடூரமாக அவர்கள் மேல காவல்துறை நடந்து கொண்டது. இப்படி எங்கேயுமே வந்து எந்த விதமான மக்கள் பிரச்சனைகளையோ சமூக பிரச்சனைகளையோ மையப்படுத்தி போராட்டம் செய்வதற்கோ மக்களை வந்து போராட்டத்தினுடைய வடிவத்தில் மக்களை சந்திப்பதற்கு இங்க அனுமதி இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. ஆனா திமுக நினைச்சுன்னா ஒரே நாள் இரவுல வந்து ஆளுநருக்கு எதிராக போராட்டம் செய்வதற்கான அனுமதி அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கப்படல. இப்போ இப்படிப்பட்ட சூழலை தான் நாம அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த நேரத்துல தளபதி அவர்கள் ஒரு மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் இதே மாதிரி போட்ட விஷயங்களுக்கு போகும்போது அதுல வந்து ஏதாவது இடைஞ்சல்கள் ஒருவேளை உருவாகிடுச்சுன்னு சொன்னா அதை காரணம் காட்டியே ஒட்டுமொத்தமாக நம்முடைய நிகழ்ச்சிகளை வந்து தடை செய்வதற்கோ அல்லது நிகழ்ச்சிகளுக்கு தேவையான அனுமதியை தராமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் தளபதி அவர்கள் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எந்த அளவுக்கு அதுல வந்து ஒரு பிரச்சனை வராம அதை பார்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு பார்த்து வந்தார்கள். ஆனா வரக்கூடிய காலகட்டங்கள்ல அப்படி இருக்க முடியாது. அதன் காரணமாக அவர் தொண்டர் பலத்தை நம்பிய மக்களை சந்திப்பதற்கு தயாராகி விட்டார்கள். பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்காக வரக்கூடிய 19 அல்லது 20ஆம் தேதி மக்களை சந்திக்கிறார்கள். அதற்கு பிறகு அடுத்த மாதத்திலிருந்து தொடர்ந்து எல்லா மாவட்டங்களுக்கும் பயணம் செய்து மக்களை சந்திப்பதற்கு இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் ஃபுல் ஃபிளட்ஜா முழு நேர அரசியல்வாதியாக இறங்குகிறார்கள். நீங்க கேட்கலாம், ஏன் ஒரு வருஷம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆக போகுது, இவ்வளவு நாள் இல்லாம இப்ப ஏன் வரப்போறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சினிமா நடிகர். அவர் அந்த சினிமா துறையில வந்து ரொம்ப டெடிக்கேட்டடான பர்சன். அதன் காரணமாகத்தான் இன்னைக்கும் சினிமா துறையில வந்து உச்சத்தில் இருக்கிறார். இன்னைக்கு அவர் இந்த நிலையில இருக்கிறார்னா அதற்கு காரணம் அவருடைய டெடிக்கேஷன். அவர் தொழிலை எந்த அளவுக்கு நேர்மையாக அந்த தொழிலுக்கு இருந்திருக்கார்கள், எந்த அளவுக்கு அந்த தொழிலை வந்து அவர் சந்தோஷமாக செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத அதனுடைய எடுத்துக்காட்டு. அப்போ ஒரு நாள் ஷூட்டிங் முழங்குறதா இருந்தா கூட பல்வேறு அந்த சினிமா துறையை நம்பி இருக்கக்கூடிய பல்வேறு தொழிலாளர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய இடைஞ்சலாகவும் கஷ்டமாகவும் இருக்கும். அது மட்டும் கிடையாது, அதை எந்த அளவுக்கு அந்த ப்ராஜெக்டை சீக்கிரமா முடிக்க முடியுமோ அதற்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாட்களையும் மக்களுக்காக செலவிடலாம் அப்படிங்கிறத நோக்கம். ஏன் அப்படின்னு சொன்னா அவர் களத்துக்கு வர்றதுனால பல பிரச்சனைகள் இருக்கும். அரசு அதிகாரிகளுக்கு நெருக்கடி இருக்கும், காவல்துறைக்கு நெருக்கடி இருக்கும், எந்த விதமான அசம்பாவிதமான சம்பவங்களும் உருவாகிடக்கூடாது அப்படிங்கிற பல பிரச்சனைகள் இருக்கு. இப்போ அதையெல்லாம் வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா சில நிகழ்ச்சிகள் வந்து முன்கூட்டியே தீர்மானிக்கணும். சில நிகழ்ச்சிகள் வந்து திடுதுப்புலாம் போய் நின்னோன்னு சொன்னா பிரச்சனைகள் வரும். எனவே முன்கூட்டியே தீர்மானிக்கக்கூடிய நிகழ்வுகளை கரெக்ட் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அதை வந்து கரெக்டா திட்டமிட்டு அதுல செயல்படணும் அப்படிங்கிறதுல தளபதி அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் கொஞ்ச நாளா எதிர்பார்த்திருந்த அந்த மாவட்ட செயலாளர்கள் உட்பட பல்வேறு கட்ட நிர்வாகிகளை அமைக்கக்கூடிய பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. ஒரு சில நாட்கள்ல நிர்வாகிகள் யார் யார் என்பதை அறிவிப்பும் வர இருக்கிறது. எனவே தொடர்ந்து மக்கள் களத்துல இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் புது உத்வேகத்தோடு புதுங்குவதற்கும் தமிழ் மக்கள் நலன் சார்ந்த பணிகளை செய்வதற்கும் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். 2026 தேர்தல் இலக்கு அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் முதல்வராக்குவது. 2026ல நிச்சயமாக மக்களுடைய ஆதரவை தமிழக வெற்றி கழகம் முழுமையாக பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.